ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு மிகவும் முக்கியமான தகவல் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லலாம். அதாவது சில நண்பர்கள் வந்து சில காரணங்களுக்காக சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை உள்ள நண்பர்களுக்கும் நம்ம ஒரு சில தகவல் வந்து சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக சவுதி அரேபியா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆறுதலான அறிவிப்பை வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்பின்படி இப்போ நீங்கள் டிசம்பர் மாதத்துக்கு 2024 டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி, அதாவது உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்ய பிடிக்காமையோ இல்லை சம்பளம் பிரச்சனைனாலையோ இல்லை ஏதாவது பிரச்சனைனால அந்த நிறுவனத்தை விட்டு நீங்கள் விலகி சென்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஸ்டேட்டஸ் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குரூப் ஸ்டேட்டஸ் வந்து சப்போஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் இந்த சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்லேயே செக் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா mol.government.sa இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இது வந்து பார்டர் நம்பரு. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் இதில் குறிப்பிடலாம். உங்களுடைய பாஸ்போர்ட்டில் நீங்கள் சவுதி அரேபியா வந்த உடனே ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 10 டிஜிட் அரபியில் எழுதியிருப்பாங்க, அதுதான். இல்லைன்னா வந்து 2வது இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுடைய இக்கமா நம்பர். 3வது வந்து பாஸ்போர்ட் நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை மட்டும், இந்த 3ல் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கேப்சா கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது அரபிக்லேயே வந்து வரும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து காப்பி செய்து அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் த ஜாப் அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, குரூப்லாம் கிடையாது. இதே ஆப்ஷன் ஃப்ரம் ஒர்க் அப்படின்றதுனா நீங்கள் வந்து குரூப்பில் இருக்கீங்க அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இப்போ கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்து நீங்கள் குரூப் ஸ்டேட்டஸில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் சூழ்நிலையில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அதாவது தற்பொழுதைய உள்ள கம்பெனி ஸ்பான்சர் இருக்காங்களா, அவங்க அனுமதி இல்லாமையே நீங்கள் கிவா போர்ட்டல் வழியாக, அதாவது வேறு ஒரு ஸ்பான்சருக்கு வேலை மாற்றம் வந்து செய்து கொள்ள முடியும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஜனவரி 29 இந்த ஒரு சலுகையை வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ தேவைப்படுவர்கள் இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இது உண்மையாகவே வெளிநாட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் ஒரு செய்தியாக தான் வந்து இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பான்சர் மாறுறவங்க வந்து, அதாவது எந்த ஒரு கிரிமினல் வழக்கிலையும் வந்து ஈடுபட்டிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தகவல். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள், மேலும் எந்த ஒரு தகவல்னாலும் நீங்கள் எந்த ஸ்பான்சருக்கு புதுசாக சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து தெரிவிக்க வேண்டும். அப்போ தான் அவங்க அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு, ஸ்பான்சர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து சிலர் கேட்குறாங்க, எங்களுக்கு இக்கமாவே வந்து வழங்கலை, நாங்கள் என்ன பண்ணுறது, ஊருக்கு வந்து போகணும் ஆனால் விட மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்க இப்போ இந்தியர்களாக இருந்தால் இந்திய தூரத்து மூலம் நீங்கள் வந்து செல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்போ எங்களுக்கு எக்ஸிட்டில் எப்படியாவது போகணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் வந்து போக முடியுமா அப்படின்னா, ஸோ அதுக்கும் இந்திய தூதரகத்தின் உதவியோடு தான் நீங்கள் வந்து போக முடியும். இந்திய தூதரகம் வெப்சைட்லேயே வந்து அந்த ஃபைனல் எக்ஸிட் செல்வதற்கான ஒரு, அதாவது ஏற்கனவே நம்ம அந்த டீட்டெயிலாம் பதிவு செய்திருந்தோம். ஸோ அந்த இதன் மூலமாகவும் நீங்கள் வந்து செல்லலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே வந்து இப்போ சவுதி அரேபியாவுக்கு புதுசாக வர்றவங்க வந்து நல்ல கம்பெனியாக, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்து கிடைக்குது, நல்ல ஸ்பான்சராக, அதே மாதிரி ஏற்கனவே வந்து உங்களுடைய உறவினர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட என்கரேஜ் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன்னா சிலர் நிறைய நண்பர்கள் குறைவான சம்பளத்தில் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு எப்படா ஊருக்கு போனோம், வேறு வழியில் வந்தாச்சு, எப்படியா 2 வருஷம் 3 வருஷம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சூழ்நிலை தவிர்ப்பதற்காக போதிய விழிப்புணர்வுடன், அதாவது நம்ம நாட்டு காசுக்கு உங்களுடைய செலவுகள் போக எவ்வளோ உங்களால் ஊருக்கு அனுப்ப முடியுதோ அதுதான் உண்மையான சம்பளம். ஸோ நல்ல சம்பளம்னா நீங்கள் நல்ல கம்பெனினா தாராளமாக நீங்கள் வரலாம். மற்றபடி வெயிட் பண்ணி நீங்கள் வருவது தான் வந்து சிறந்த ஒரு முறையாக இருக்கும். இப்போ விலைவாசிகளும் வந்து உயர்வாக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து நல்ல கம்பெனியை வந்து டிசைட் பண்ணுங்கள். நல்ல பொசிஷனையும் நல்ல கம்பெனியும் நண்பர்கள் வந்து வேலை தான் செய்கிறாங்க. போதிய விழிப்புணர்வோடு வந்து இருக்க வேண்டும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.